ஓடினேன் என கருணாநிதி எழுதிய வசனத்தை தான் இப்போது திமுக வேட்பாளர்கள் ரிங்டோனாக வைத்திருக்கிறார்களாம். கருணாநிதி மேல அம்புட்டு பாசமான கேட்காதீங்க அப்போ, போற பக்கமெல்லாம் ஜனங்க விரட்டி அடிக்கிறாங்க. கல்விலை கோட்டூர் பகுதியில் விரட்டி அடிக்கப்பட்ட திருச்செந்தூர் திமுக வேட்பாளர் ஆறுமுகநேரியிலும் விரட்டப்பட்டார். அவர் வாக்கு கேட்டு வருவதை அறிந்த மக்கள் இன்னைக்கு 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கிறோம் என வெறியோடு காத்திருந்தார்கள். காவல்துறையினர் வேட்பாளரை மறிக்க கூடாது என மிரட்டிய போதும் மக்கள் அச்சப்படவில்லை. இதை அறிந்த வேட்பாளர் லெப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்பிவிட்டார். மக்களிடம் பேச முடியாமல் போனது திருச்செந்தூர் வேட்பாளர் மட்டுமல்ல, திருப்பத்தூரிலும் இதுதான் நிலை. அங்கு பெரிய கருப்பனின் ஆதரவாளர்கள் நடப்பது எங்களது ஆட்சியே இல்லை என்று கூறி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளனர். அடிப்படை வசதி கேட்டால் நம்ம ஆட்சி வரட்டும் என்கிறார்கள். அடப்பாவமே, நடப்பதே உங்க ஆட்சிதானே என மக்கள் பதில் கேள்வி கேட்கிறார்கள். உச்சி வெயிலில் மக்கள் கேள்வி கேட்பதால் கபாலம் கலங்கி விட்டது போல. ராஜபாளையத்தில் ஊருக்குள்ள வராதீங்க என விரட்டிய மக்களிடம் அம்மா கேளுங்கம்மா, அம்மா அம்மா கல் ரோடு போட்டு தர, மண்டபம் கட்டித்தர என கெஞ்சி கூத்தாடினார். அப்போது மனமிறங்காத மக்கள் உருக்கமாக பேசியவரை கிண்டல் செய்து சிரித்தனர். ஜாதி பேரை சொல்லி வரதா உள்ள வராதீங்க, தயவு செஞ்சு வர வேண்டாம். ஜாதி பேரை சொல்லி உள்ள வரதா தயவு செஞ்சு வராதீங்க, ஓட்டு கேட்ட வராதீங்க. இவர்களை எல்லாம் விட தாராபுரம் மக்கள் செய்ததுதான் தரமான சம்பவம். கருப்பு பலூன் விடுவதில் பேமஸான திமுகவிற்கே கருப்பு பலூன் விட்டுள்ளனர். விளைநிலங்களில் சிப்காட் அமைத்து சீரழிக்கும் திமுகவை கண்டித்து திமுக வேட்பாளருக்கு எதிராக கருப்பு பலூன் விட்டுள்ளனர். ஆக தமிழகத்தின் 8 திசையிலும் திமுகவிற்கு எதிரான புயல் வீசுவது இந்த காட்சிகளின் மூலமும் சம்பவங்களின் மூலமும் உறுதியாகிறது. விளம்பரத்தால் உயர்ந்தவர் வாழ்க்கை நிரந்தரமாகாது என்பதை இந்த தேர்தல் உறுதி செய்ய காத்திருக்கிறது.